गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपते हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। ततः श्रीमच्छङ्कराचार्यादिगुरुपरम्परानुसन्धेये दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। स्वसुखनिभृतचेताः तद्युधस्तान्यभावोऽपि अजितरुचिरलीलाकृष्टसारस्तदीयं व्यतनुतकृपया यः तत्त्वदीपं पुराणं तमखिलवृजिनघ्नं व्याससूनुं नतोऽस्मि। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः। यस्यान्तं न विदुः सुरासुरगणाः देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। श्री हरये நமः. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஜனவரி மாதம் 7ஆம் தேதி 2018 ஞாயிற்றுக்கிழமை. ஹேவிலம்பி நாம சம்வத்சரம் தட்சிணாயனம் ஹேமந்த ருத்து தனுர்மாசம் மார்கழி மாதம் கிருஷ்ணபக்ஷம் சப்தமி திதி உத்தரா பல்குனிங்கிற உத்தர நட்சத்திரம் சோபன யோகம். இப்பேற்பட்ட வசத்தியான இன்றைக்கி ஸ்ரீமத் பாகவதத்தில் 6வது ஸ்கந்தத்தில் 10வது அத்தியாயத்தை இன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம். சுகாச்சாரியால் பரீட்சித்துக்கு கதை சொல்லிட்டு வந்திருந்தவர் ஒரு சமயம் இந்திரனுக்கும் அவனுடைய குருவுக்கும் மனோவிரோதம் ஏற்பட்டதுனால அவன் குரு அவனை விட்டுட்டு போயிட்டார். அப்பொழுது வேறு ஒரு குருவை வரிச்சான்னு முன்னாடி பார்த்தோம் பழைய பூர்வ அத்தியாயங்களில். விஸ்வரூபன்னுட்டு துவஷ்டாவனுடைய புத்திரன் விஸ்வரூபன். அவன் அசுரகுலத்தில் பிறந்தவன், ஆனால் பிராமணன்.
மந்திரஜன். அவனை குருவாக வரிச்சான். அவனை வச்சுட்டு நாராயண கவச்சங்கிற மகாமந்திரத்தை அவனுக்கு உபதேசம் பண்ணாள் விஸ்வரூபன். அதன் பிறகு அந்த குரு மேலேயும் சந்தேகம் ஏற்பட்டு அந்த விஸ்வரூபனை கொண்டு விட்டான் இந்திரன். அது பிரம்மஹத்தி தோஷத்தை உண்டாக்கி எடுத்து அதை பின்னாடி அவன் போக்குறதுக்காக பல யாகங்கள், லட்சுமேதாதி யாகங்கள் பண்ணி பிரம்மஹத்தி தோஷத்தை விளக்க போகிறான். இந்த விஸ்வரூபனை கொன்னோடனே விஸ்வரூபனுடைய பிதாவான துவஷ்டா ரொம்ப கோபத்தோடு கூட அவருடைய மந்திர பலத்தினால ஒரு அசுரனை உண்டாக்கினாள், ஒரு ராட்சசனை. விருத்திரன்னு பேர் இந்த ராட்சசனுக்கு. அவனை என்ன சொல்லி உண்டாக்கினார்னா, நீ இந்திர சத்ருன்னு சொல்லி ஆரம்பித்தாள். அந்த இந்திரனுக்கு சத்ருவாக இருந்து இந்திரனை நீ வதம் பண்ணணும், அதான் அவனுடைய டியூட்டின்னு சொல்லி அவனை உண்டாக்கினார். இந்த விருத்திரனை இந்திரன் எப்படி கொல்லணும்னு தெரியாமல் முழித்து சுவாமி நாராயணனை போய் தியானம் பண்ணால் எல்லா தேவதைகளுமா போய். அப்பொழுது நாராயணன் நேர வந்து நீங்கள் சொன்னாலாம், பிரீத்தோகம் வஹா சுரஸ்ரேஷ்டாக மதுபஸ்தான வித்யா ஆத்மைஸ்வர்ய ஸ்மிருதி பும்சாம் பக்திச்சைவயாமயி. நீங்கள் எல்லாரும் நல்ல புத்தியோடு கூட நல்ல ஞானத்தோடு கூட எங்கிட்ட சரணம்னு வந்து எங்களை ஸ்தோத்திரம் பண்ணாலே ரொம்ப சந்தோஷம் அடைகிறோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், விஸ்வகர்மாவனுடைய ஒத்தாசையோடு கூட, தேவ தச்சனான விஸ்வகர்மாவனுடைய ஒத்தாசையோடு கூட ததீச்சிங்கிற மகர்ஷி இருக்காள், அவருடைய எலும்பை போய் நீ கேட்டால் அவர் கொடுப்பார். அதை எடுத்து வஜ்ராயுதங்கிறதான ஒரு ஆயுதத்தை வச்சுட்டு விருத்திரனோட சண்டை போட்டு நீங்கள் ஜெயிக்கலாம்னு சொல்லி உபதேசம் பண்ணாள்னு சொல்லி போன அத்தியாயத்தில் அதோட முடிஞ்சுது 9வது அத்தியாயம். இந்த 10வது அத்தியாயத்தில் எப்படி அவள்லாம் 10, 11, 12 இதிலெல்லாம் விருத்திரனுக்கும் இந்திரனுக்கும் நடந்த சண்டையும், இந்திரன் வஜ்ராயுதத்தினுடைய உபயோகத்தினால இந்த விருத்திரனை கொன்னதையும், அதன் பிறகு 13வது அத்தியாயத்தில் அஸ்வமேத யாகங்கள் பண்ணி அதனால் அவனுடைய பிரம்மஹத்தி தோஷத்தை விளக்கின்றான்ங்கிறதா சொல்லி இந்த சில அத்தியாயங்களில் சுகாச்சாரியால் சொல்லியிருக்காள். அதை நம்ம அத்தியாயம் பண்ண போகிறோம். இன்றைக்கி 10வது அத்தியாயத்தில் சொன்ன சுருக்கமான சம்மரி என்னென்னா, ஸ்ரீதரர் அவருடைய வியாக்கியானத்தில் சொல்கிறாள் ஒரு ஸ்லோகத்தில், தசமே கேசவாதிஷ்ட தத்யங்கஸ்திஜ வஜ்ரதிருக்கு இந்திரோ அயுத்யத விருத்ரேண சாசுரேண ச நிர்ஜரா. பகவான் ஸ்ரீமன் நாராயணன் எப்படி உபதேசம் பண்ணாலோ அதுபடியே ததீச்சி மகரிஷிகிட்ட போய் கெஞ்சி கேட்டு அவருடைய எலும்பு கூட்டை எடுத்துன்னு வந்தான் இந்திரன். அதை விஸ்வகர்மாட்ட கொடுத்து அதனால் வஜ்ராயுதங்கிறதான ரொம்ப பவர்ஃபுல் ஆயுதம் அதை தரிச்சுண்டு இந்திரனும் தேவர்களுமாக சேர்ந்து விருத்திரன் அவனுடைய அசுரப்படையோடு கூட எதிர்த்து சண்டை போட்டாள் இங்கு சொல்லப்படுறது. அந்த சண்டையனுடைய வைபவத்தை எடுத்து சொல்கிறாள் இந்த அத்தியாயத்தில் சொல்லி இந்த ஒரு ஸ்லோகத்தில் முடித்தாள். இப்பொழுது இந்த அத்தியாயத்தை நம்ம அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரையே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே ஷஷ்டஸ்கந்தே தசமோऽध्यायः. ஸ்ரீசுக உவாச்ச, இந்திரமேவம் சமாதிஷ்ய பகவான் விஸ்வபாவனः பஷ்யதாம் அனிமேஷாணாம் தத்ரைவாந்தர்ததே ஹரிः. தேவதைகள் எல்லாருமா சேர்ந்து பகவானை பிரார்த்தனை பண்ணாள். அப்போது பகவான் நேரம் வந்தாள்னு சொல்லி போன அத்தியாயத்தில் சொன்னாள். அப்போது பகவான் இவ்வாறாக உபதேசம் பண்ணிவிட்டு, நீங்கள் ததீச்சி முனிவருடைய எலும்பு கூட்ட அவர்கிட்டேருந்து யாச்சிச்சு எடுத்துன்னு போய் விஸ்வகர்மாவனுடைய ஒத்தாசையோடு கூட வஜ்ராயுதங்கிறதான ஒரு பவர்ஃபுல் ஆயுதம் அதை உண்டாக்கிண்டு அசுராளோடு சண்டை போடுங்கோன்னு சொல்லிவிட்டு அட்வைஸ் பண்ண பிறகு, பஷ்யதாம் அனிமேஷானாம், தேவதைகள்லாம் கண்களை கொட்ட மாட்டார்கள். அவதான் அவளுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். கண்கொட்டாமல் பார்த்துட்டே இருந்த பொழுதே பகவான் வந்து அந்தர்தானமானாள்னு சொன்னாள். ததாபி யாச்சிதோ தேவைஹி ரிஷிராதர்வணோ மகான் மோதமான உவாச்சேதம் பிரகசன்னிவ பாரத. பகவான் சொன்னபடியே அதர்வ வேதத்தைச் சேர்ந்த ரிஷியான ததீச்சி முனிவர்கிட்ட போய் தேவதைகள்லாம் கெஞ்சி கேட்டுண்டாள், உங்களுடைய எலும்பு கூடு வேணும்னுட்டுன்னு சொல்லி பரீட்சித்தை சொன்னாள். அபிபிருந்தாரகாயூயம் நஜானீத ஷரீரினாம் சம்ஸ்தாயாம் யஸ்வபித்ரோஹோ
துஸ்ஸகச்சேதமாபகா. சிரிச்சுட்டே இந்த ததீச்சி முனிவர் இருக்காரே, அவர் சொன்னாலாம் இந்த தேவேந்திரனை பார்த்து, ஏ தேவதைகளே, சரீரம் படைத்தவாளாலாம் அவள்லாம் அவள் இறந்து போகிற சமயத்தில் பொறுக்க முடியாத மயக்கந்தர மாதிரியான ஒரு உபதிரவம் அவளுக்கு ஏற்படும். அபித்ரோகா தம் எவ்வளோ ஒரு சிரமம் ஏற்படும். அந்த சிரமத்தை நீங்கள்லாம் உங்களுக்கு தெரியாது, நீங்கள்லாம் உங்களுக்கு இறப்பில்லாதவர்கள் நீங்கள், அதனால் உங்களுக்கு தெரியாது போல் இருக்குது. அதனால தான் நீங்கள் ரொம்ப சுலபமாக உயிரோடு இருக்கப்பட்ட எங்கிட்டேருந்து என்னுடைய எலும்புக்கூடு வேணும்னு கேட்குறேன். ஜிஜீவிஷூணாம் ஜீவானாம் ஆத்மா பிரேஷ்ட ஏப்சிதா கவுத்ஸகே ததம் தாத்தும் பிக்ஷமானாய விஷ்ணவே. உயிரோட ஜீவிக்கணுங்கிறதாக நினச்சிட்டு இருக்கிற ஜீவராசிகள் இருக்கா லோகத்தில் எல்லாரும். அதனாலேயே அவளுக்கு சரீரம் மேலே ஒரு அபிமானம், ஒரு பிரியம், அன்பு இருக்குது. அப்பேற்பட்ட இந்த உடம்பை சாக்ஷாத் பகவான் ஸ்ரீமன் நாராயணனே வந்து யாச்சிச்சா கூட யார் தான் அந்த உடம்பை கொடுக்கறதுக்கு யார் தான் தைரியம் வரும்? உற்சகேத்த, யாருக்கு தைரியம் வரும்? யாருக்கும் வராதுன்னு அர்த்தம். அப்படி சொன்னாலாம் அந்த அதர்வண வேதத்தை சேர்ந்த ரிஷி சொன்னாராம். அப்பொழுது தேவதைகள்லாம் திருப்பி பதில் சொன்னாள் அந்த ததீச்சி முனிவரை பார்த்து. தேவாவூச்சு கிம் நு தத் துஸ்த்யஜம் பிரம்மன் பும்சாம் பூதானுகம்பினாம் பவத்விதானாம் மகதாம் புண்ணியஸ்லோகேத்ய கர்மணாம். நீங்கள் பிரம்மவித்து எல்லா பிராணிகள்த்தையும் தயை வச்சிருக்கக்கூடிய மகான் நீங்கள். பூதானுகம்பினாம் புண்ணியஸ்லோகேத்ய கர்மணாம், எல்லாரும் பெரியவர்களெல்லாம் புகழும்படியான காரியங்களெல்லாம் நீங்கள் செய்கிறவாள். அப்பேற்பட்ட உங்களுக்கு எதைத்தான் விட முடியாதுன்னு இருக்குது, பாக்கி உடம்பை கூட விட முடியும், அந்த சக்தி உங்களுக்கு இருக்குங்கிறதா புகழ்ந்து சொன்னான் அந்த முனிவரை பார்த்து. நனு ஸ்வார்த்தபரோ லோகோ ந வேத பரசங்கடம் எதி வேத ந யாச்சேத நேதினாக யதீஸ்வரஹா. தங்களுடைய காரியங்கள் தான் முக்கியம்னு நினச்சிட்டு இருக்கப்பட்ட ஜனங்கள் இருக்காளே, அவள் மற்றவருடைய கஷ்டத்தை புரிஞ்சிக்க மாட்டாள். பரசங்கடம் ந வேத, இன்னொருத்தருக்கு என்ன சங்கடங்கிறத தெரிஞ்சிக்க மாட்டாள். பிறருடைய கஷ்டம் என்னங்கிறத ஒரு யாச்சகன் புரிஞ்சுனுட்டாக்க போய் அவனை யாச்சிக்க மாட்டான். அவனால் கொடுக்க முடியுமானால் கொடுக்கலேன்னு சொல்லவும் மாட்டான்னால் யதீஸ்வரஹா நேதினாக. அப்போது ரிஷி பதில் சொன்னாலாம் இந்த தேவதைகள் சொன்னதை பார்த்துவிட்டு. தர்மம் வஸ்ரோது காமேன யூயம் மே பிரத்யுதாகிருதாக ஏஷவஹ பிரியமாத்மானம் தெஜந்தம் சந்தியஜாமியகம். அப்போது ரொம்ப ஔதாரிய குணத்தோடு இந்த ரிஷி தத்தியங்மணி இருக்காரே, அவர் ததீச்சி ரிஷி சொன்னாலாம், உங்கள்கிட்டேருந்து தர்மம் வேணும்னு கேட்டால் நீங்கள் தர்மத்தை கொடுக்கவில்லை எங்களுக்கு. ஆனால் நீங்கள் என்னுடைய உடம்பை கேட்குறாள், என் எலும்பு கூடு வேணும்னு கேட்குறாள், அதை நான் பூர்ணமாக விட்டு விடுறேன், பூர்ணமாக உங்களுக்கு கொடுத்து விட்றேன். சந்தியஜாமி அகம், ரொம்ப பிரியத்தோடு கூட உங்களுக்கு நான் எடுத்து என்னுடைய உடம்பு கூட்டு தரேன்னு சொன்னால் இந்த ரிஷி. யோ த்ருவேணாத்மனா நாதா ந தர்மம் நயசப்புமான் ஈஹேத பூததயா சசோச்சியா ஸ்தாவரைரபி. இந்த அழியும் உடல் இருக்கே, இந்த உடல் சாஸ்வதம் இல்லை, இறந்து போனால் போகிறது. அந்த உடம்பை இன்னொருடைய பிராணிகளுடைய ஒத்தாசைக்காக கொடுக்கறதுக்கு முயற்சி செய்யலைன்னா அவன் ஸ்தாவரே அப்படி சோச்சியா. மரங்கள், சாதாரண மரங்கள் இருக்கே, மரம் மட்டை, அதை விட மோசமானவன் அவன். ஏதாவான் அவ்யயோ தர்மஹ புண்ணியஸ்லோகைஹி உபாசிதஹ யோ பூதசோகஹர்ஷாபியாம் ஆத்மா சோச்சதி ஹிருஷ்யதி. எவனுடைய ஒரு ஆத்மா பூதசோக ஹர்ஷாபியாம் சோச்சதி, எவன் ஒருவன் மற்றைய பிராணிகளுடைய சோகத்தினால தானும் சோகிக்கிறானோ, பாக்கி ஜீவராசிகள் சந்தோஷம் அடைஞ்சால் தானும் சந்தோஷிக்கிறானோ, அவன்தான் புண்ணிய கீர்த்திகளை அடைஞ்சவன், சாஸ்வதமான தர்மத்தை புரிஞ்சின்றவன்கிறதா சொன்னாள். யோ த்ருவேணாத்மனா நாதா ந தர்மம் நயசப்புமான் ஈஹேத பூததயா சசோச்சியஸ்தாவரைரபி
ஏதாவான் அவ்யயோ தர்மः புண்ணியஸ்லோகைருபாசிதः யோ பூதசோகஹர்ஷாபியாம் ஆத்மா சோச்சதி ஹிருஷ்யதி. மற்றைய ஜீவராசிகள் சந்தோஷமடைஞ்சால் இவனும் சந்தோஷமடைவன். மற்ற ஜீவராசிகள் அசந்தோஷம் ஏற்பட்டு துக்கம் அடைஞ்சால் இவனும் துக்கம் ஏற்படும். அப்பேற்பட்ட ஆன்மா இருக்காலே அவளை தான் புகழ்வார்கள் மகான்கள். அவளை தான் மகான்கள்னு எல்லாரும் சொல்லுவாள். புண்ணிய ஸ்லோகைஹி உபாசிதா அஹோ தைன்யமஹோ கஷ்டம் பாரக்யைஹி க்ஷணபங்குரைஹி என்னோபகுர்யாதஸ்வார்த்தைஹி மத்யஹ ஸ்வஜ்ஞாதி விக்கிரகைஹி. தனக்கு உபயோகப்படாத விஷயம் இந்த உடம்புங்கிறது. அது நிமிஷத்தில் அழியக்கூடிய வஸ்து. அது க்ஷணபங்குரைஹி, நிமிஷத்தில் அழியக்கூடிய வஸ்து. அது அப்பேற்பட்ட அந்த உடம்பை ஸ்வஞாதி விக்கிரகைஹி, தன்னுடைய புத்திரால் தன்னுடைய ஃபேமிலி இவாளுக்கும் அந்த உடம்புனால ஒரு உபயோகம் கிடையாது. மர்த்தியா, இயற்கையாகவே சாகிறதுங்கிறதா ஒரு இயற்கை இருக்குது. அப்போது இந்த உடம்பு போயிடும். அதை வச்சுன்னு என்ன பண்ணுறது? நான் உபகுரியாத் இதியத்து, இதை தியாகம் பண்ணி இன்னொருத்தருக்கு உபயோகம் பண்ணாமல் இருக்கிறவன் அஹோ தைன்யம் அஹோ கஷ்டம்னாள். அவன் மிகுந்த கஷ்டம். அவனுடைய சுபாவம் கஷ்டமான சுபாவம், தீனமான சுபாவம்னு சொல்லி முனிவர் சொன்னால் அவர் கொடுக்க போகிறார் அவருடைய உடம்பை தேவேந்திரன் யாச்சிச்சபடிக்கு. இப்போது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமः. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே षष्ठस्कन्धे दशमोऽध्यायः. श्रीबादरायणिरुवाच श्रीबादरायणिरुवाच इन्द्रमेवं समादिश्य भगवान् विश्वभावनः पश्यताम् अनिमेषाणां तत्रैवान्तर्दधे हरिः तथाभि अचितो देवैः ऋषिराथर्वणो महान् मोदमान उवाचेदं प्रहसन्निव भारत अपिवृन्दारकायूयं न जानीथ शरीरिणां संस्थायां यस्त्वभिद्रोः दुस्सहश्चेतनापहः जिजीविषूणां जीवानां आत्मा प्रेष्ठ इहेप्सितः तव उत्सहे ततं दातुं भिक्षमाणाय विष्णवे श्रीदेवाऊचुः किं नु तद्दुस्तजं ब्रह्मन् पुंसां भूतानुकम्पिनां भवद्विधानां महतां पुण्यश्लोकेऽद्य कर्मणां नूनं स्वार्थपरो लोको न वेद परसङ्कटं यदि वेदनया चेत नेति नाह यदीश्वरः श्रीऋषिरुवाच धर्मं वः श्रोतु कामेन यूयं मे प्रत्युदाहृताः येषवः प्रियमात्मानं त्यजन्तं संत्यजाम्यहम् यो ध्रुवेणात्मना नाथा न धर्मं न यशः पुमान् ईहेत भूतदयया सशोच्यः स्थावरैरपि एतावान् अव्ययो धर्मः
पुण्यश्लोकैः उपासितः पुण्यश्लोकैरुपासितः यो भूतशोकहर्षाभ्याम् आत्मा शोचति हृष्यति अहो दैन्यमहो कष्टं पारक्यैः क्षणभङ्गुरैः यन्नोपकुर्याद् अस्वार्थैः मर्त्यः स्वज्ञातिविग्रहैः ஸ்ரீஹரயே நமஹ. அடுத்த 11வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள். ஸ்ரீ சுகவாச்ச ஏவம் கிருதம் யவசிதோ தத்யங்காதர்வணஸ்தனும் பரே பகவதி பிரம்மணி ஆத்மானம் சன்னயன் ஜஹௌ. இவ்வாறாக அந்த தத்யங்கிற ஆதர்வண முனிவர் தேவதைகளை பார்த்து சொல்லி, இந்த உடம்புனால எனக்கு ஒரு காரணம் லாபம் கிடையாது, இதை உங்களுக்கு கொடுத்தால் நீங்கள் அதனால் பிரயோஜனம் உண்டுன்னா இதை கொடுத்து விட்றேன்னு சொல்லி தன்னுடைய ஆத்மாவை பகவானுடன் கலக்க செஞ்சுவிட்டு அந்த உடம்பு கூட்டு எலும்பு கூட்ட இந்திரன்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனாள்னு சொன்னாள். யதாக்ஷாசு மனோ புத்தி தத்வதிருக்கு துவஸ்தபந்தன ஆஸ்திதா பரமம் யோகம் நதேகம் புபுதே கதம். இந்த மகரிஷி என்ன பண்ணாள், தன்னுடைய இந்திரியங்கள், பிராணன், மனசு, புத்தி இதெல்லாம் அடக்கி உண்மையான தத்துவத்திற்குன்னா உண்மையான தத்துவம் என்ன, பிரம்மம் என்னங்கிறத பார்த்தவர், அவர் சாட்சாத்கரித்தவர். அவர் அதை புரிஞ்சுண்டு, பிரம்மத்தை புரிஞ்சுண்டு, துவஸ்த பந்தனகா சம்சார பந்தத்தை அழித்தவர் அவர். அப்பேற்பட்டவர் பரமம் யோகம் ஆஸ்திதனால் நல்ல யோக மார்க்கத்தை தனக்கு உண்டாக்கிண்டு, அவருக்கு தன் உடம்பு போச்சுங்கிறதே அவருக்கு தெரியலேனால் கதம் தேகம் ந புபுதே, தன் உடம்பு போயிடுத்து தன் உடம்பை விட்டோங்கிறதே அறியாமல் அப்படியே பிரம்மத்தோடு இரண்டரை ஒன்றாக கலந்துட்டாள்னு சொன்னாள். யதாக்ஷாசு மனோ புத்தி தத்வதிருக்கு துவஸ்தபந்தன ஆஸ்திதா பரமம் யோகம் ந தேகம் புபுதே கதம். அதேந்திரோ வஜ்ரமுத்யம்ய நிர்மிதம் விஸ்வகர்மணா முனே சக்திபீருத்சிக்தோ பகவத் தேஜசான்விதா. இந்த தேவேந்திரன் என்ன பண்ணான், அவர் கொடுத்த எலும்பு கூட்டை எடுத்துட்டு விஸ்வகர்மாட்ட போனான் தேவதச்சன். அந்த மகர்ஷி ததீச்சி மகர்ஷி கொடுத்த அவருடைய உடம்பு அஸ்திகள் எலும்பு இருக்கே, எலும்பு கூட்டை எடுத்துட்டு விஸ்வகர்மனா நிர்மிதம் தேவதச்சனான விஸ்வகர்மாவனால் செய்யப்பட்ட வஜ்ரம் உத்தியமிய, அது வஜ்ராயுதம்ங்கிறதான ஒரு பெரிய ரொம்ப சூப்பர் பவர்ஃபுல் ஆயுதம். அதை எடுத்துட்டு உத்சிக்தா நிறையா பலத்தை வச்சுண்டு பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய அனுகிரகத்தோடு கூட பகவத் தேஜசான்விதா எல்லா தேவக்கூட்டங்களோடு சேர்ந்து ரிஷி கூட்டங்களோடு சேர்ந்து எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணாலாம் இந்திரனே. ஆஹா, நீ மறுபடியும் ரொம்ப சக்தி வாய்ந்தவனாக ஆயிட்டியே, இந்த வஜ்ராயுதத்தை வச்சுருக்கியே ரொம்ப சந்தோஷம் ஏற்பட்டு அவனுடைய தேவலோகத்து யானை ஐராவதம்னு பேர், கஜேந்திரோ பரிய சோபதா, அந்த ஐராவத யானை மேலே உட்கார்ந்துட்டு பிரகாசமாக ஜுவலிச்சான்னாள். அதேந்திரோ வஜ்ரமுத்யம்ய நிர்மிதம் விஸ்வகர்மணா முனே சக்திபி உத்சிக்தோ பகவத் தேஜசான்விதா விருத்தோ தேவகணை சர்வை கஜேந்திரோ பர்யசோபத ஸ்தூயமானோ முனிகணை திரைலோக்கியம் ஹர்ஷயன்னிவ. 3 லோகங்கள்லையும் இருக்கப்பட்டவாள்னா ஸ்தோத்திரம் பண்ணாள் இந்திரனை பார்த்து. இந்திரன் பிரகாசிச்சானாம் அந்த வஜ்ராயுதத்தை கையில் வச்சுருந்து. விருத்ரம் அபியத்ரவச்சேத்தும் அசுரானீகயூதபைஹி பரியஸ்தம் ஓஜசா ராஜன் குருத்தோ ருத்ரைவாந்தகம். அப்பொழுது எப்படி பரமேஸ்வரன் அந்தகாசுரனை கொல்வதற்காக ஓடிப்போய் அவனை நோக்கி ஓடினாரோ, அதே மாதிரி இந்திரன் அவனுடைய படைபலத்தோடு கூட விருத்ராசுரனை நோக்கி ஓடினானாம். அந்த விருத்ராசுரனை சூழ்ந்து அசுர கணங்கள் எல்லாரும் இருந்துருக்காள், அவளை நோக்கி ஓடினானாம் இந்திரன். அதை சொன்னாள் இங்கே. ததசுராணாமசுரைஹி ரணஹ பரமதாருணஹ
திரேதாமுகே நர்மதாயாம் அபவத் பிரதமே யுகே. சண்டை எப்போ நடந்ததுன்னால் நர்மதையினுடைய நதிக்கரையில் சத்தியயுகம் முடிஞ்சு திரேதாயுகம் ஆரம்பிக்கிற சமயத்தில் இந்த மகாயுத்தம் நடந்து தான் இந்திரனுக்கும் விருத்திரனுக்கும். திரேதாமுகே நர்மதாயாம் அபவத்து பிரதமே யுகே. முதல்ல ஏற்பட்ட சதுர் யுகத்தில் திரேதாயுகத்தினுடைய ஆரம்பத்தில் இந்த சண்டை நடந்தது நர்மத கரையிலேன்னு சொன்னாள். தேவதைகளுக்கும் அசுராளுக்கும் சண்டை. இந்திரன் விருத்திரனை நோக்கி சண்டை போட போனான்னு சொன்னாள். ருத்ரைஹி வசுபிராதித்யைஹி அஸ்விபியாம் பித்ருவன்னிபிஹி மருத்பிஹி ரிபுபிஹி சாத்யைஹி விஸ்வே தேவைஹி மருத்பதிம் திருஷ்ட்வா வஜ்ரதரம் சக்ரம் ரோச்சமானம் ஸ்வயாஸ்ரியா நாமிருஷ்யன் அசுரா ராஜன் மிருதே விருத்ரபுரஸ்தராக. ருத்ராள், வசுக்கள், ஆதித்யாள், அஸ்வினி தேவதைகள், பித்ருவர்க்கங்கள், அக்னி, மருத்துக்கள், ரிபுகள், சாத்யாள், விஸ்வேதேவாள், தேவதைகளுடைய தலைவனான மருத்பதியான தேவேந்திரன், இவாள் எல்லாரும் சேர்ந்து அவன் நன்னா பிரகாசிச்சுட்டு இருந்த இந்திரன் கையில் வஜ்ராயுதத்தை வச்சுட்டு வஜ்ரதனம் சக்கரம் திருஷ்டுவா பார்த்துவிட்டு, ஹே ராஜாவே, ஹே பரீட்சித்து, அதை அத்தனையும் பார்த்துட்டு விருத்திரனால் பொறுக்க முடியலைன்னாள். விருத்திரபுரஹா சராஹா சுராஹா மிருதே நாமிருஷ்யன்னு. அந்த விருத்திரனுடைய கூட சூழ்ந்திருந்த அசுராலையும் விருத்திரனாலையும் இந்த சண்டையில் இவ்வளவு தேவதைகளையும் வஜ்ராயுதத்தை வச்சுட்டு இருக்கப்பட்ட இந்திரனையும் பார்த்து பொறுக்கலையாம். அவளால் பொறுக்க முடியலையாம். இத்தனை பராக்கிரமத்தோடு கூட இத்தனை பேரோடு சேர்த்துட்டு இந்த இந்திரன் யானை மேலே ஏறின்னு வரத்தை பார்த்துனாள். யாரெல்லாம் அந்த விருத்திரனுடைய படையில் இருந்த வாழ் முக்கியமான வாழ்ங்கிறத பெரிய லிஸ்ட்டு ஒன்று கொடுத்தாள். இந்திரனை நோக்கி சண்டை போடுறதுக்காக வரவாள். அவள் பேரெல்லாம் சொல்லி அவள்லாம் எப்படி என்ன ஆயுதங்கள்லாம் எடுத்துன்னு வந்தாளுங்கிறத ஒரு லிஸ்ட்டு கொடுக்க போகிறாள் பின்னாடி ஸ்லோகங்களில். நமுச்சிஹி சம்பரோ அனர்வா த்விமூர்தா ரிஷபோசுரஹ ஹயக்ரீவ சங்குஷிராஹ விப்ரசித்தி அயோமுகஹ புலோமா விருஷபர்மா ச பிரஹேதிருத்கலஹ தைத்தேயா தானவா யக்ஷாஹ ரக்ஷாம்சி ச சஹஸ்ரஷः சுமாலிமாலி பிரமுகாः கார்த்தஸ்வர பரிச்சதாः பிரதிஷித்யேந்திரசேனாக்ரம் மிருத்யோரபி துராசதம் அபியர்தயன் அசம்பிராந்தாः சிம்மநாதேன துர்மதாः கதாபி பரிகைர்பாணைः பிராசமுத்கரதோமரைः. நமுச்சி சம்பரோ அனர்வா த்விமூர்தா ரிஷபோம்பரஹ. நமுச்சி சம்பரன், அனர்வா த்விமூர்தா ரிஷபன், அம்பரன், ஹயக்ரீவன், சங்குஷிரன், விப்ரசித்தன், அயோமுகன், புலோமா, விருஷபர்வா, பிராஹேதி, ஹேதி, உத்கலன், திதிபுத்ராள், தனுபுத்ராள். திதிபுத்ராளுக்கு தெய்த்தியாள்னு சொல்கிறது, தனுபுத்ராளுக்கு தானவாள்னு சொல்கிறது. யக்ஷர்கள், அரக்கர்கள், ஆயிரக்கணக்கானவாள் அவள். இவள் எல்லாரும் சேர்ந்து வந்தாளாம். இவாள்லாம் விருத்திரனுடைய படையில் சேர்ந்து இருந்துக்கிறவாள். அவள் எல்லாரும் வந்தாள். சுமாலி மாலி பிரமுகாः கார்த்தஸ்வர பரிச்சதாः பிரதிஷித்யேந்திரசேனாக்ரம் மிருத்யோரபி துராசதம். தங்கமயமான கவச்சத்தை போட்டுண்டு சுமாலி மாலி முதலான வீரர்கள் எல்லாரும் அவளை யமனால் கூட எதிர்க்க முடியாதாம். மிருத்யோ அப்படி துராசதம். அவள்லாம் இந்திரனை நோக்கி சண்டை போட்டுன்னு சிம்ம கர்ஜனையினால் அவளை தடுக்கணுங்கிறதா இந்திரசேனாகிரம் பிரதிஷித்திய அவளை தடுத்து சண்டை போட்டு வந்தாளாம். கையில் என்னென்னலாம் வச்சுருந்தாள்னால் அபியர்தயன் அசம்பிராந்தாக சிம்மநாதேன துர்மதாக கதாபிஹி பரிகைர்பாணை பிராசம் உத்கர தோமரைஹி. பிராசம் உத்கர தோமரம் சூலம், கோடாரி, கத்தி, சதக்னிங்கிற ஆயுதம், புசுண்டி, சஸ்திரங்கள், அஸ்திரங்கள் இதெல்லாம் வச்சுருந்து பிராசம் உத்கர தோமரை இத்தனையும் வச்சுருந்து வந்தாலாம் சண்டை போடுறதுக்கு. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள்லாம் அத்தியனம் பண்ணுவோம்.
श्रीहरये नमः। श्रीबादरायणिरुवाच श्रीबादरायणिरुवाच एवं कृतं व्यवसितो दध्यङ्गाथर्वणस्तनुं परे भगवति ब्रह्मणि आत्मानं सन्नयञ्जहौ यथाक्षासु मनोबुद्धिः तत्त्वदृक् ध्वस्तबन्धनः आस्थितः परमं योगं न देहं बुबुधे गतम् अथेन्द्रो वज्रमुद्यम्य निर्मितं विश्वकर्मणा मुनेः शक्तिभिरुत्सिक्तो भगवत्तेजसान्वितः वृतो देवगणैः सर्वैः गजेन्द्रोपर्यशोभत स्तूयमानो मुनिगणैः त्रैलोक्यं हर्षयन्निव वृत्रम् अभ्यद्रवच्छत्रुम् असुरानीकयूथपैः पर्यस्तमोजसा राजन् क्रुद्धो रुद्र इवान्तकम् ततः सुराणामसुरैः रणः परमदारुणः त्रेतामुखे नर्मदायाम् अभवत् प्रथमे युगे रुद्रैः वसुभिरादित्यैः अश्विभ्यां पितृवन्निभिः मरुद्भिर्भुभिः साध्यैः विश्वे देवैः मरुत्पतिं दृष्ट्वा वज्रधरं शक्रं रोचमानं स्वयाश्रिया नामृष्यन् असुरा राजन् मृधे वृत्रपुरःसराः नमुचिः शम्भरो अनर्वा द्विमूर्धा ऋषभोऽसुरः हयग्रीवः शङ्कुशिराः विप्रचित्तिरयोमुखः पुलोमा वृषपर्वा च प्रहेतिरुत्कलः दैतेया दानवा यक्षाः रक्षांसि च सहस्रशः सुमालिप्रमुखाः कार्तस्वरपरिच्छदाः प्रतिषिध्येन्द्रसेनाग्रं मृत्योरपि दुरासदम् अभ्यर्दयन् असम्भ्रान्ताः सिंहनादेन दुर्मदाः गदाभिः परिघैर्बाणैः प्रासमुद्गरतोमरैः ஸ்ரீஹரயே நமஹ. அடுத்த 23வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள் என்னென்ன ஆயுதங்களை வச்சிருந்து அவள்லாம் வந்தாள்னால் शूलै परश्वधै खड्गै शतग्निभिः भुषुण्डिभिः सर्वतो अवाकिरन् शस्त्रैः अस्त्रैश्च विबुधर्षभान्. शूலம், கோடாலி, கத்தி,
சதக்னின்னு ஒன்று, புசுண்டின்னு ஒரு ஆயுதங்கள் அதெல்லாம் தரிச்சுன்னு வந்தாலாம். அதை வச்சுன்னு இந்த அசுர கூட்டம் தேவதைகளுடைய கூட்டங்களை ஒரு டைரக்ஷனில் போக முடியாது பண்ணித்துனாள். சண்டை பெருசாக வலுத்துதுன்னாள். நதே அதிருஷ்யந்த சஞ்சன்னாக ஷரஜாலை சமந்ததா புங்கானுபுங்க பதிதை ஜோதிம்ஷீவ நபோகனை. எப்படி ஒரு ஆகாச மண்டலத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் மண்டலங்கள் இருக்கே, அவைகளை மேகமண்டலங்கள் மறைச்சுடுமோ. மேகம் இருந்ததுன்னா மேலே ஆகாசத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான நட்சத்திர மண்டலங்கள் கண்ணுக்கு தெரியாது. அப்படி இந்த அசுரால் விருத்ராசுரன் இவர்களெல்லாம் தேவதைகளை நோக்கி போட்ட கோட்டிக்கணக்கான பானங்கள், அஸ்திரங்கள், இவைகள்லாம் அந்த தேவதைகள்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் மறைச்சு விட்டுதான். அவ்வளவு ஆகாசம் முழுக்க இருட்டு போயிடுத்துனாள். அவ்வளவு பானங்கள் மேலே குமிஞ்சுதாம் இவா மேலே, இந்த தேவதைகள் மேலே விருத்ராசுரன் கும்பல் போட்டது அது சொன்னாள். அப்போ தேவதைகள் மேலே அப்படி வருஷம் விழறதான் விருத்திரனுடைய கூட்டத்திலேருந்து. நதே சஸ்திராஸ்திர வருஷோகாக ஹியாசேது சுரசைனிகான் சின்னா சித்தபதே தேவை லகுஹஸ்தை சஹசிரதா. இந்த விருத்திரனுடைய அசுரப்படை இருக்கே, அவைகள்னால போடப்பட்ட ஆயுதங்கள் இருக்கே, அம்பு முதலான கோடிக்கணக்கான ஆயுதங்கள் இந்த தேவதைகளுக்கு எல்லாரையும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒவ்வொரு திக்குக்கு போக முடியாது வச்சதுனால். ஆனால் அது தேவதைகள் எல்லாரையும் போய் சேரலையாம். ஏன்னா அந்த தேவதைகள்லாம் அவாகிட்ட இருக்கிற ஆயுதத்தினால இந்த ஆயுதங்களை முறியடித்தாலாம். சின்னாஹா சித்தபதே தேவைஹி லகுஹஸ்தைஹி சஹசிரதா. லகுஹஸ்தைஹினால் அவளும் சாதாரணமாக சண்டை போடலையாம். ரொம்ப சீக்கிரமாக தன்னுடைய கை வரிசையை காட்டினாலாம். அத்தனை அஸ்திரங்கள் அத்தனை அம்புகளும் விழர்த்த எல்லாத்தையும் தூளாக பொடியாக பண்ணாள்னாள். சின்னா சித்தபதே தேவைஹி லகுஹஸ்தைஹி சஹஸ்ரதா அத க்ஷீணாஸ்திரசஸ்திரௌகா கிரிஷ்ருங்கத்ருமோபலை அபியவர்ஷன் சுரபலம் சிச்சிது தாம்ச்ச பூர்வவத். அவளுடைய மந்திரபலம் அஸ்திரபலம் எல்லாம் குறைய தொடங்கினோடனே அந்த அசுர கூட்டம் எல்லாரும் என்ன பண்ணால், பக்கத்தில் இருக்கப்பட்ட பெரிய மலைகளுடைய மேலே இருக்கப்பட்ட பாறைகள், பெரிய விருட்சங்கள் இதெல்லாம் பிடுங்கி எடுத்து கல்லெல்லாம் விட்டெறிஞ்சாலாம் தேவதைகளை நோக்கி. அத க்ஷீணாஸ்திரசஸ்திரௌகாக கிரிஷ்ருங்கத்ருமோபலைஹி. அவளுடைய அஸ்திரபலம் சஸ்திரபலம் எல்லாம் குறைஞ்சோடனே கையில் ஒன்றுமில்லை, எல்லாம் அம்பு எல்லாம் தவிடுபடியாக எடுத்து தேவதைகள்னாலேன்னு தெரிஞ்சுண்டு பக்கத்தில் இருக்கப்பட்ட மலையில் இருக்கப்பட்ட பாறாங்கல், மலை உச்சி சிகரம், மலைகளில் இருக்கப்பட்ட விருட்சங்கள் இதெல்லாம் பிடுங்கிண்டு அவள் மேலே தேவதைகள் மேலே தூக்கி எறிஞ்சாலாம். அபியவர்ஷன் சுரபலம் சிச்சிது தாஞ்ச பூர்வவத். ஆனால் தேவதைகள்லாம் எப்படி முன்னாடி அஸ்திரங்களையும் சஸ்திரங்களையும் தூளாக பண்ணாலோ அதே மாதிரி இவா தூக்கி எறியப்பட்ட இந்த அசுராளால் தூக்கி எறியப்பட்ட பாறாங்கற்கள், மலையில் இருக்கப்பட்ட மலைக்கற்கள், விருட்சங்கள் எல்லாத்தையும் தவிடு பொடியை பண்ணிவிட்டாலாம். தான் அக்ஷதான் ஸ்வஸ்தி மதோ நிஷாமிய சஸ்திராஸ்திர பூகை அத விருத்ரநாதாக துருமை திருஷத்பிஹி விவிதாத்ரிஷுங்கை அவிக்ஷதான் தத்ரசு இந்திரசைனிகான். எப்பொழுது இந்த விருத்திரனுடைய சைன்யத்தில் இருக்கப்பட்ட ராட்சசால்னால் பார்த்தால், இந்திரனுடைய தலைமையில் இருக்கப்பட்ட தேவதைகளுடைய படைகள் இருக்கே அதில் ஒன்றுமே ஆகலைங்கிறத புரிஞ்சிருந்தால், தாங்கள் விட்டெறிஞ்ச சஸ்திரங்கள் அஸ்திரங்கள் பாறாங்கற்கள் விருட்சங்கள் இவைகளெல்லாம் அவளை ஒன்றும் பண்ணலைன்னு தெரிஞ்சுட்டு ரொம்ப பயந்தாளாம். இதை பார்த்துட்டு சண்டை எப்படி நடக்கிறதுன்னு. சர்வே பிரயாசா அபவன் விமோகாக கிருதா கிருதா தேவகணேஷு தைத்யைஹி கிருஷ்ணானுகூலேஷு யதா மஹத்சு க்ஷுத்ரைஹி பிரயுக்தா உஷதி ரூக்ஷவாச்சா. எப்படி ஒரு க்ஷுத்ர மனுஷன் பெரிய மகானை நோக்கி கெட்ட சொற்களை உபயோகித்தால் அந்த சொற்கள்னால அந்த பெரிய மகானுடைய மகத்துவம் பாதிக்கப்படாதோ,
அதே மாதிரி இந்த விருத்ராசுர கும்பல் போட்ட அஸ்திரங்களும் தேவதைகளை ஒன்றும் பண்ணலையாம். அவளுடைய அத்தனை பிரயாசமும் வியர்த்தமாக போயிடுதுனால். ஏனென்றால் அவளுக்கு கிருஷ்ணன் மேலேயும் பகவத் பக்தியும் இல்லாதவாள். தேவதைகள் பூர்ணமாக கிருஷ்ணன் மேலேயும் பகவான் மேலேயும் பக்தி வச்சவாள். அதனால் விருத்ராசுர கும்பல்கள் போட்ட அஸ்திரங்களும் ஒன்றும் பண்ணலைன்னாள். சர்வே பிரயாசா அபவன் விமோகாக கிருதா கிருதா தேவ கணேஷு தைத்யைஹி. ஏன்னா கிருஷ்ணனுடைய அனுகூலம் இருக்கிறதுனால. கிருஷ்ணானுகூலேஷு யதா மகத்சு க்ஷுத்ரை பிரயுக்தா உஷதி ருக்ஷவாச்சா. ஓ க்ஷுத்ர ஜன்மா, ரொம்ப கீழ்ப்பட்டவன் அவன் போய் மகான்களை போய் விஷாயதானு செல்லாது, அவளை ஒன்றும் பண்ணாது. அந்த மாதிரினால் தே ஸ்வப்பிரயாசம் விததம் நிரீக்ஷ்ய ஹராவபக்தா ஹத யுத்த தர்பா பலாயனாய ஆஜிமுகே விசிருஜ்ய பதிம் மனஸ்தே ததுராத்தமசாராக. இந்த அசுரகணங்கள் பகவான்கிட்ட பக்தி வைக்காதவாள். தே ஸ்வப்பிரயாசம் விததம் நிரீக்ஷ்ய ஹரௌ அபக்தாக. பகவான் ஹரி ஸ்ரீமன் நாராயணன்ட்ட பக்தி வைக்காதவாள் இவாள். ஹத யுத்த தர்பாக. அவளுடைய பெருமை கர்வமெல்லாம் இப்பொழுது சண்டையில் தூக்கி எறியப்பட்டது. ஏன்னா அவளால் ஜெயிக்க முடியல இந்திரனையும் தேவதைகளையும் சொன்னாள். பலாயனாய ஆஜிமுகே விசிருஜ்ய. சண்டையில் திருப்பி ஓட ஆரம்பித்தாளாம் பலாயனாய. ஏன்னா அவளால் தாக்கு பிடிக்க முடியலன்னாள். இந்த தேவதைகள் இருக்கப்பட்ட சக்தி அதனால் தாக்க முடியலன்னா. விருத்ரோசுரான்ஸ்தான் அனுகான் மனஸ்வி பிரதாவத பிரேக்ஷ்ய பபாஷயே தத் பலாயிதம் பிரேக்ஷ்ய பலம் ச பக்னம் பயேன தீவிரேன விஹஸ்ய வீரா. அப்பொழுது விருத்திரன் தன்னுடைய படையெல்லாம் சிதிலமாகப்பட்டு எல்லாரும் பயந்துன்னு ஓடுறத பார்த்தான். சண்டை களத்துலேருந்து அவள்லாம் திரும்பி பயத்தோடு கூட ஓடுறத பார்த்து விருத்திரன் என்ன பண்ணான், அவன் நல்ல தைரியசாலி. அவன் சிரிச்சுண்டே அவளை பார்த்து பேச ஆரம்பித்தானாம். காலோபபன்னாம் ருச்சிராம் மனஸ்வினாம் ஜகாதவாச்சம் புருஷ பிரவீரா ஹே விப்ரச்சித்தே நமுச்சே புலோமன் மயா அனர்வன் சம்பரமே ஸ்ருணுத்வம். ஹே விப்ரஜித்தி, ஹே நமுச்சி, ஹே புலோமா, ஹே மயா, ஹே அனர்வா, ஹே சம்பரா, எல்லாரும் கேளுங்கோ என்னுடைய வார்த்தைகளை கேளுங்கோள் சொல்லி அவளுடைய அந்த அசுர படையில் இருக்கப்பட்ட முக்கியமான வீராள் எல்லாரையும் கூப்பிட்டு சிரிச்சுண்டே பேச ஆரம்பித்தானாம். என்ன சொன்னான்னால், ஜாதஸ்ய மிருத்யு த்ருஹையேவ சன்வதா பிரதிக்ரியாயஸ்ய நச்சேஹ கிளிப்தா லோகோ யசஸ்யாத ததோ யதிஹ்யமும் கோ நாம மிருத்யும் ந விரணீதயுக்தம். இந்த லோகத்தில் விருத்தரன் சொன்னான் அவளை பார்த்து, இந்த லோகத்தில் பிறந்தவாள் எல்லாரும் ஒரு நாளைக்கு சாவுங்கிறது கண்டிப்பாக உண்டு. இது வரைந்தும் இந்த லோகத்தில் எந்த ஜீவராசியும் ஷாவு என்பதை நிறுத்த முடியவில்லை. பிரதிக்ரியா எஸ்ய நச்சேக கிளிப்தா, யாரும் ஷாவை நிறுத்த முடியாது. லோகோ யசஸ்யாத ததோ யதிஹ்யமும் கோ நாம மிருத்யும் ந விரணீதயுக்தம். இப்பொழுது ஷாவு என்பது நிச்சயங்கிறது தீர்மானமாயிடுது. மேற்கொண்டு மேல் லோகத்துக்கு போகணும்னா 2 வழி தான் இருக்குது. ஒன்றும் இந்த சண்டை போட்டு மரணம் அடைஞ்சால் அவளுக்கு வசத்தியாக உயர்ந்த நிலை கிடைக்கும்னு சொல்லியிருக்கு சாஸ்திரங்களில். அதனால் திரும்பி ஓடாதீங்கோ, சண்டை போட்டு அதனால் மரணம் அடைஞ்சாலும் பரவாயில்ல, வீர மரணம் அடையலாம், அப்பொழுது பெரிய லோகங்களுக்கு போய் சேரலாம் நம்ம, அப்படி தான் சாஸ்திரம் சொல்லியிருக்குன்னு சொல்லி அவளை உற்சாகப்படுத்தினான். ஜாதஸ்ய மிருத்யு த்ருவயேவ சன்வதா பிரதிக்ரியாயஸ்ய நச்சேஹ கிளிப்தா லோகோ யசஸ்யாத ததோ யதிஹ்யமும் கோ நாம மிருத்யும் ந விரணீத யுக்தம். த்வௌ சம்மதௌ இஹ மிருத்யு துராபௌ யத் பிரம்ம சந்தாரணயாஜிதாசுஹு கலேவரம் யோகரதோ விஜக்யாத்
எதக்ரணீஹி வீரசயே அனிவிருத்தா. ஷாவு என்பது எல்லாருக்கும் உண்டு. ஆனால் இந்த ஷாவை ரெண்டு வழியாக அதை நோக்கி செல்லலாம். என்னென்னால், ஒன்று யோகாபியாசம் பண்ணி அஷ்டாங்க யோகம் பண்ணி யோகத்தினால பக்தி மார்க்கத்தினால போய் அதனால் மோட்சத்தை அடையலாம், பகவானை போய் அடையலாம். அது ஒரு மார்க்கம். இன்னொரு மார்க்கம், சண்டை களத்தில் தைரியமாக பின்னோக்கி ஓடாமல் முன்னோக்கி பாஞ்சு தன்னுடைய விரோதிகள்னால் கொல்லப்பட்டால் அப்பவும் சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, அவளுக்கும் பிரம்மத்தை அடைகிறாள்னு சொல்லியிருக்கு. அதனால் நீங்கள் திரும்பி ஓடாதீங்கோன்னு அவள்கிட்ட உற்சாகப்படுத்தினாள்னு சொல்லி இந்த அத்தியாயத்தை முடித்தாள். துவௌ சம்மதௌ ஹ்யமிருத்யூ துராபௌ யத் பிரம்ம சந்தாரணயாஜிதாசு கலேவரம் யோகரதோ விஜக்யாத் எதக்ரணீத் வீரசயே அனிவிருத்தா. ஒன்றும் யோகாபியாசம் பண்ணி யோகத்தினால பிரம்மத்தை அடையலாம், இல்லை சண்டை களத்தில் தைரியமாக சண்டை போட்டு அதனால் மரணம் அடைஞ்சு முக்தி அடையலாம். இந்த ரெண்டு மார்க்கம் இருக்குதுன்னு சொல்லி திரும்பி ஓடின்னு இருந்தவாளை திருப்பி வர சொன்னானாம்னு சொல்லி இந்த அத்தியாயத்தை முடித்தாள் சுகாச்சாரியால். இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே ஷஷ்டஸ்கந்தே தசமோத்தியாய. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீஹரயே நமः. शूलैः परश्वदैः खड्गैः शूलैः परश्वदैः खड्गैः शतघ्नीभिः भुसुण्डिभिः शतघ्नीभिः भुसुण्डिभिः सर्वतो अवाकिरन् शस्त्रैः सर्वतो वाकिरन् शस्त्रैः अस्त्रैश्च विबुधर्षभान् अस्त्रैश्च विबुधर्षभान् न ते अदृश्यन्त सञ्चन्नाः न ते अदृश्यन्त सञ्चन्नाः शरजालैः समन्ततः शरजालैः समन्ततः पुङ्खानुपुङ्खपतितैः पुङ्खानुपुङ्खपतितैः ज्योतिंषीव नभोघनैः ज्योतिंषीव नभोघनैः न ते शस्त्रास्त्रवर्षोघाः न ते शस्त्रास्त्रवर्षोघाः ह्यासेदुःसुरसैनिकान् ह्यासेदुःसुरसैनिकान् छिन्नाः सिद्धपथे देवैः छिन्नाः सिद्धपथे देवैः लघुहस्तैः सहस्रधा लघुहस्तैः सहस्रधा अथ क्षीणास्त्रशस्त्रौघाः अथ क्षीणास्त्रशस्त्रौघाः गिरिशृङ्गद्रुमोपलैः गिरिशृङ्गद्रुमोपलैः अभ्यवर्षन् सुरबलम् अभ्यवर्षन् सुरबलम् चिच्छिदुस्तांश्च पूर्ववत् चिच्छिदुस्तांश्च पूर्ववत् तानक्षतान् स्वस्तिमतो निशाम्य तानक्षतान् स्वस्तिमतो निशाम्य शस्त्रास्त्रपूगैः अथ वृत्रनाथाः शस्त्रास्त्रपूगैः अथ वृत्रनाथाः द्रुमैः दृषद्भिः विविधाद्रिशृङ्गैः द्रुमैर्दृषद्भिः विविधाद्रिशृङ्गैः अवीक्षतां तत्र सुरीन्द्रसैनिकान् अवीक्षतां तत्र सुरीन्द्रसैनिकान् सर्वे प्रयासा अभवन् विमोघाः सर्वे प्रयासा अभवन् विमोघाः कृता देवगणेषु दैत्यैः कृता देवगणेषु दैत्यैः कृष्णानुकूलेषु यथा महत्सु कृष्णानुकूलेषु यथा महत्सु क्षुद्रैः प्रयुक्ता उषती रूक्षवाचः क्षुद्रैः प्रयुक्ताः उषती रूक्षवाचः ते स्वप्रयासं वितथं निरीक्ष्य ते स्वप्रयासं वितथं निरीक्ष्य हरावभक्ता हतयुद्धदर्पाः हरावभक्ताः हतयुद्धदर्पाः पलायनायाजिमुखे विसृज्य पलायनाय आजिमुखे विसृज्य पतिं मनस्ते दधुरात्तसाराः पतिं मनस्ते दधुरात्तसाराः वृत्तोऽसुरांस्तान् अनुगान् मनस्वी वृत्रोऽसुरांस्तान् अनुगान् मनस्वी प्रधावत प्रेक्ष्य बभाष एतत् प्रधावतः प्रेक्ष्य बभाष एतत् पलायितं प्रेक्ष्य बलं च भग्नं पलायितं प्रेक्ष्य बलं च भग्नं
பயேன தீவிரேண விஹஸ்ய வீரः பயேன தீவிரேண விஹஸ்ய வீரः காலோபபன்னாம் ருச்சிராம் மனஸ்வினாம் காலோபபன்னாம் ருச்சிராம் மனஸ்வினாம் ஜகாதவாச்சம் புருஷப்பிரவீரः ஜகாதவாச்சம் புருஷப்பிரவீரः ஹே விப்ரசித்தே நமுச்சே புலோமன் ஹே விப்ரசித்தே நமுச்சே புலோமன் மய அனர்வன் சம்பரமே ஸ்ருணுத்வம் மய அனர்வன் சம்பரமே ஸ்ருணுத்வம் ஜாதஸ்ய மிருத்யுः ध्रुव एव सर्वतः जातस्य मृत्युः ध्रुव एव सर्वतः प्रतिक्रिया यस्य न चेह क्लृप्ता प्रतिक्रिया यस्य न चेह क्लृप्ता लोको यशश्चाथ ततो यदि ह्यमुं लोको यशश्चाथ ततो यदि ह्यमुं को नाम मृत्युं न वृणीतयुक्तं को नाम मृत्युं न वृणीतयुक्तं दोहु सम्मताविह मृत्युदुरापौ द्वौ सम्मतौ इह मृत्युदुरापौ यद्ब्रह्मसन्धारणयाजितासुः यद्ब्रह्मसन्धारणयाजितासुः कलेवरं योगरतो विजह्यात् कलेवरं योगरतो विजह्यात् यदग्रणीः वीरशये अनिवृत्तः यदग्रणीः वीरशये निवृत्तः श्रीहरये नमः इति श्रीमद्भागवते महापुराणे षष्ठस्कन्धे दशमोऽध्यायः. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை இந்த அத்தியாயத்தில் இருக்கிற ஸ்லோகங்களை வாசிக்கிறேன். ஸ்ரீ ஹரே நமः. அத ஸ்ரீமத்பாகவதே மகாபுராணே षष्ठस्कन्धे दशमोऽध्यायः. श्रीशुक उवाच इन्द्रमेवं समादिश्य भगवान् विश्वभावनः पश्यताम् अनिमेषाणां तत्रैवान्तर्दधे हरिः तथाभियाचितो देवैः ऋषिराथर्वणो महान् मोदमान उवाचेदं प्रहसन्निव भारत अपि वृन्दारकायूयं न जानीथ शरीरिणां संस्थायां यस्त्वभिद्रोहो दुस्सहश्चेतनापहः जिजीविषूणां जीवानाम् आत्मा प्रेष्ठैहेप्सितः कौत्सहेत तं दातुं भिक्षमाणाय विष्णवे. श्रीदेवाऊचुः किं नु तद्दुस्त्यजं ब्रह्मन् पुंसां भूतानुकम्पिनां भवद्विधानां महतां पुण्यश्लोकेऽद्यकर्मणां नूनं स्वार्थपरो लोको न वेद परसङ्कटं यदि वेद न याचेत नेतिनाह यदीश्वरः. श्रीऋषिर्वाच धर्मं वः श्रोतुकामेन यूयं मे प्रत्युदाहृताः एष वः प्रियकमात्मानं त्यजन्तं सन्त्यजाम्यहं यो ध्रुवेणात्मना नाथा न धर्मं न यशः पुमान् ईहेत भूतदयया सशोच्यः स्थावरैरपि एतावान् अव्ययो धर्मः पुण्यश्लोकैः उपासितः यो भूतशोकहर्षाभ्याम् आत्मा शोचति हृष्यति. अहो दैन्यमहो कष्टं पारक्यैः क्षणभङ्गुरैः यन्नोपकुर्याद् अस्वार्थैः मर्त्यः स्वज्ञातिविग्रहैः. श्रीशुक उवाच एवं कृतं व्यवसितो दध्यङ्गाथर्वणस्तनुं परे भगवति ब्रह्मणि आत्मानं सन्नयञ्जसौ यथाक्षासु मनोबुद्धिः तत्त्वदृक् ध्वस्तबन्धनः आस्थितः परमं योगं न देहं बुबुधे गतम् अथेन्द्रो वज्रमुद्यम्य निर्मितं विश्वकर्मणा मुनेः शक्तिभिरुत्सिक्तो भगवत्तेजसान्वितः वृतो देवगणैः सर्वैः गजेन्द्रोपर्यशोभत स्तूयमानो मुनिगणैः त्रैलोक्यं हर्षयन्निव. वृत्रम् अभ्यद्रवच्छत्रुम् असुरानीकयूथपैः पर्यस्तमोजसा राजन् क्रुद्धो रुद्रैवान्तकं ततः असुराणामसुरैः रणः परमदारुणः त्रेतामुखे नर्मदायाम् अभवत् प्रथमे युगे.
रुद्रैः वसुभिरादित्यैः अश्विभ्यां पितृवन्निभिः मरुद्भिः ऋभुभिः साध्यैः विश्वे देवैः मरुत्पतिं दृष्ट्वा वज्रधरं शक्रं रोचमानं स्वयाश्रिया नामृष्यन् असुरा राजन् मृधे वृत्रपुरःसराः नमुचिः शम्भरो अनर्वा द्विमूर्धा ऋषभोऽम्बरः हयग्रीवः शङ्कुशिरा विप्रचित्तिः अयोमुखः पुलोमा वृषपर्वा च प्रहेति हेतिरुत्कलः दैतेया दानवा यक्षाः रक्षांसि च सहस्रशः सुमालिमालिप्रमुखाः कार्तस्वरपरिच्छदाः प्रतिषिध्येन्द्रसेनाग्रं मृत्योरपि दुरासदम् अभ्यर्दयन् असम्भ्रान्ताः सिंहनादेन दुर्मदाः गदाभिः परिघैर्बाणैः प्रासमुद्गरतोमरैः शूलैः परश्वधैः खड्गैः शतघ्नीभिः भुषुण्डिभिः सर्वतो वाकिरन् शस्त्रैः अस्त्रैश्च विबुधर्षभान् न ते दृश्यन्त सञ्छन्नाः शरजालैः समन्ततः पुङ्खानुपुङ्खपतितैः ज्योतिंषीवनबोधघनैः न ते शस्त्रास्त्रवर्षौघाः ह्यासेदुःसुरसैनिकान् छिन्नाः सिद्धपते देवैः लघुहस्तैः सहस्रधा अथ क्षीणास्त्रशस्त्रौघाः गिरिशृङ्गद्रुमोपलैः अभ्यवर्षन् सुरबलं चिच्छिदुः तांश्च पूर्ववत् तानक्षतान् स्वस्तिमतो निशाम्य शस्त्रास्त्रपूगैः अथ वृत्रनाथाः द्रुमैः दृषद्भिः विविधाद्रिशृङ्गैः अवीक्षतांस्तत्र सुरीन्द्रसैनिकान् सर्वे प्रयासा अभवन् विमोघाः कृता देवगणेषु दैत्यैः कृष्णानुकूलेषु यथा महत्सु क्षुद्रैः प्रयुक्ताः उशती रूक्षवाचः ते स्वप्रयासं वितथं निरीक्ष्य हरावभक्ता हतयुद्धदर्पाः पलायनाय आजिमुखे विसृज्य पतिं मनस्ते दधुरात्तसाराः वृत्रो असुरांस्तान् अनुगान् मनस्वी प्रधावतः प्रेक्ष्य बभाषये तत् पलायितं प्रेक्ष्य बलं च भग्नं भयेन तीव्रेण विहस्य वीरः कालोपपन्नां रुचिरां मनस्विनां जगादवाचं पुरुषप्रवीरः हे विप्रचित्ते नमुचे पुलोमन् मय अनर्वन् शम्बरमे शृणुध्वं जातस्य मृत्युः ध्रुव एव सर्वतः प्रतिक्रिया यस्य न चेह क्लृप्ता लोको यशश्चाथ ततो यदि ह्यमुं को नाम मृत्युं न वृणीतयुक्तं द्वौ सम्मतौ इह मृत्यु दुरापौ यद्ब्रह्मसन्धारणयाजितासुः कलेवरं योगरतो विजह्यात् यदग्रणीः वीरचये अनिवृत्तः श्रीहरये नमः इति श्रीमद्भागवते महापुराणे षष्ठस्कन्धे दशमोऽध्यायः. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறோம். ஸ்ரீஹரயே நமः. ஸ்வஸ்தி பிரஜாभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणीपरिणेत्रे च सबलायास्तु मङ्गलं चैत्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं देव्यष्टकसमेताय
पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलम् वंशी विभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने श्रीहरे नमः गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द हर नमः पार्वतीपतये हर हर महादेव जानकीकान्तस्मरणं जय जय राम राम सद्गुरुस्वामिनः जय आञ्जनेयस्वामिनः जय।